எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். ஸ்வீட்ஸ், டெசர்ட்ஸ் இது எல்லாமே நம்ம எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச விஷயம். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிட்றது. இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு அருமையான நார்த் இண்டியன் டெசர்ட் ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறேன். இது ஸ்ரீகண்ட். இது 2 வெரைட்டி இதில் நம்ம செய்ய போகிறோம். ஒன்று வந்து சாக்லேட் ஸ்ரீகண்ட், இன்னொன்று வந்து கேசர் பிஸ்தா ஸ்ரீகண்ட். 2 ஃப்ளேவர்ஸுமே ரொம்ப அருமையாக இருக்கும். இது வந்து கெட்டி தயிர் வச்சு நம்ம இது செய்கிறோம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்ரீகண்ட் செய்யறதுக்கு முதல்ல கெட்டி தயிர் ரெடி பண்ணுங்க. இதுக்கு ஒரு போல் மேலே அகல வடிகட்டி வச்சு இது மேலே மஸ்லின் துணி போடுங்க. நான் 600 கிராம் ஃப்ரெஷ் தயிர் எடுத்திருக்கேன். தயிரில் இருக்கிற தண்ணி எல்லாம் வெளியில் வரணும். அப்போ தான் ஸ்ரீகண்ட் நல்லா கெட்டியாக க்ரீமியாக இருக்கும். இதை நீங்கள் 6 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. வேணுமுன்னா நீங்கள் ஒரு நைட்டு ஃபுல்லாகவும் வைக்கலாம். ஸ்ரீகண்டில் போட நான் சர்க்கரையை அரைக்க போகிறேன். மிக்சர் ஜாரில் 1/2 கப் சர்க்கரை போட்டு நல்லா பவுடராக அரைங்க. குங்குமம் பால் செய்ய கிண்ணத்தில் 1 டேபிள் ஸ்பூன் பால் ஊற்றுங்க. இது வெது வெதுன்னு இருக்கணும். இதில் 1 சிட்டிகை அளவு குங்குமப்பூ போட்டு வச்சிருங்க. ஸ்ரீகண்ட் செய்ய தயிர் இப்போ ரெடி. பாருங்க, தண்ணி எல்லாம் வடிஞ்சிருச்சு. தயிர் நல்லா கெட்டியா இருக்கு. இத போலுக்கு மாத்தி 1/4 கப் அரைச்ச சர்க்கரையை போட்டு நல்லா பீட் பண்ணணும். நீங்க எலக்ட்ரிக் பீட்டர் இல்லனா வயர் விஸ்க் யூஸ் பண்ணலாம். ஸ்மூத் கிரீமி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் பீட் பண்ணுங்க. இந்த தயிர் கலவை தாங்க ஸ்ரீகண்டுக்கான பேஸ். இன்னைக்கு நான் உங்களுக்கு 2 விதமான ஸ்ரீகண்ட் செஞ்சு காட்ட போறேன். முதல்ல கேசர் பிஸ்தா ஸ்ரீகண்ட். செஞ்ச தயிர் கலவையில பாதி எடுத்து ஒரு சின்ன போலுக்கு மாத்துங்க. இதுல நான் ஏலக்காய் தூள், குங்குமம் பால் சேர்க்கிறேன். கூடவே கொஞ்சம் நறுக்கின பிஸ்தா, நறுக்கின பாதாம் போடுறேன். இது ஸ்ரீகண்டுக்கு நல்ல கிரன்ச் கொடுக்கும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுங்க. கேசர் பிஸ்தா ஸ்ரீகண்ட் இப்போ ரெடி. அடுத்து நான் சாக்லேட் ஸ்ரீகண்ட் செய்ய போறேன். இதுக்கு சாக்லேட் சாஸ் செய்யணும். சாஸ் பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் பால் ஊத்துங்க. பால் சூடானதும் இதுல 50 கிராம் குக்கிங் சாக்லேட் போடுங்க. சாக்லேட் போட்டதும் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. சாஸ் பேனோட சூடுல சாக்லேட் கரைஞ்சிரும். இதை ஆற விடுங்க. மீதி இருக்கிற தயிர் கலவையில சாக்லேட் சாஸ் ஊத்துங்க. சாக்லேட் சாஸ் நல்லா ஆறின பிறகு சேர்க்கணும். கூட கொஞ்சம் சாக்லேட் சிப்ஸ் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. நீங்க விருப்பப்பட்டா இதுலயும் நட்ஸ் சேர்த்துக்கலாம். சாக்லேட் ஸ்ரீகண்ட் இப்போ ரெடி. 2 விதமான ஸ்ரீகண்ட் ரெசிபிஸ் இப்போ ரெடி. இது தயிர்ல செஞ்சதுன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. அவ்வளோ க்ரீமியா இருக்கும். சாப்பிட்ட ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்கும். சில்லுன்னு சர்வ் பண்ணுங்க. ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்க. சுவையான க்ரீமியான 2 விதமான ஸ்ரீகண்ட் ரெசிபிஸ் எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. இதில் முக்கியமான விஷயம் வந்து கெட்டி தயிர். நான் சொன்ன ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல அருமையான கெட்டி தயிர் கிடைக்கும். இது நீங்கள் செஞ்சு நல்ல ஜில்லுன்னு ஃப்ரிட்ஜில் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக அந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள்.